நீலகிரியில் வசிக்கும் பழங்குடி தோடர் இன மக்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் மொர்பர்த் என்ற குலதெய்வ வழிபாட்டிற்காக தோடரின மக்கள் ஒன்று கூடியதால் விழா களை கட்டியது. தேகிஷ் என்று அழைக்கப்படும் குலதெய்வ கோவிலில் கூட்டு வழிபாடு நடத்தினர். பாரம்பரிய உடை அணிந்து ஆடல் பாடலுடன் இப்பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பழங்குடியின மக்கள் அவர்களது வளர்ப்பு எருமைகளை குலதெய்வமாக நினைத்து அவற்றிற்கு உப்பு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த வழிபாட்டு விழாவில் தோடரின இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது வலிமையை நிரூபித்தனர். இந்த விழாவினை காண உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். இதுகுறித்து தோடர் பழங்குடியின மக்கள் தெரிவிக்கையில், ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த திருவிழாவில் உலக மக்கள் நலன் பெற வேண்டியும் விவசாய நிலங்கள் செழிக்கவும் காடுகளை பாதுகாக்கவும் தாங்கள் வளர்க்கும் எருமைகள் விருத்தி அடையவும் இந்த திருவிழா நடைபெறுவதாக தெரிவித்தனர். மேலும் உலகத்தில் உருவாகும் கொடிய வைரஸ் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு உலக மக்கள் நலன் பெற பிரார்த்தனைகள் நடைபெற்றது என கூறினர். The Big Shop, a shop where your shopping never ends. ஆப்போசிட்ல இன்னும் நித்தந்தன டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.